தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டியிட போறதா அறிவிச்சிருக்காரு. இது உண்மையிலே லீகலா? ஐ எம் விக்கி, இட்ஸ் டைம் டு எக்ஸ்பிளைன். விக்கி இஸ் வெரிட்டஸ். ஆமா, ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில போட்டியிடலாம். அதுக்கு சட்டத்திலையும் எலெக்ஷன் கமிஷன்லயும் இடம் இருக்கு. ஆனா ஒருவேளை அவங்க 2 தொகுதிகள்லயுமே ஜெயிச்சுட்டா ஒரு தொகுதியை அவங்க ராஜினாமா பண்ணணும். அப்படி அவங்க ராஜினாமா பண்ற சூழ்நிலையில கண்டிப்பா அங்க பை எலெக்ஷன் வரும். இது எலெக்ஷன் கமிஷனுக்கும் ஓட்டு போட போற மக்களுக்கும் இது 2வது வேலை. முதல்ல ஏன் இப்படி 2 தொகுதிகள்ல நிக்கிறாங்க? இது ஒரு சேஃப் ஸ்ட்ராட்டஜி. அதாவது அவங்க பலம் பொருந்திய ஏரியான்னு நினைக்கிற ஒரு ஏரியாலையும் அவங்களுக்கு டஃப்பான ஒரு ஏரியாலையும் அவங்க நிற்கும் போது 2 சைடுமே நமக்கான சேஃப் ஜோன் இருக்கான்றத செக் பண்றதுக்காக நிற்பாங்க. முக்கியமா முதல் முறை போட்டி போடுற பல பேர் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. மாநிலம் முழுக்க தனக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குன்றதையும் எனக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குன்றதையும் என்னால ஜெயிக்க முடியும்ன்றத எதிர்கட்சிகளுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்காகவும் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பல தலைவர்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. குறிப்பா நம்ம முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் 1991 2 தொகுதிகளில் நின்று வெற்றி பெற்றாங்க. இன்னொன்னு, நம்ம நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் முதல் முறையா அவர் போட்டியிட்டப்போ 2 தொகுதிகளில் நின்று 2 தொகுதிகள்லையுமே ஜெயித்து ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணாரு. ஸோ இந்த முறை முதல் முறையா களம் காணுற தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் ஃபாலோ பண்ணி 2 தொகுதிகள்லையும் வெற்றி பெறறதுக்கு ஒரு முன்னெடுப்பு எடுத்துட்டு இருக்காரு. விஜயோட இந்த ஸ்ட்ராட்டஜி அவருக்கு ஹெல்ப் பண்ணுமா? இது ஒரு ஓட் பேங்கா மாறுமா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.